சார் முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கோர சம்பவம் நடந்து போச்சு. இப்போ இந்த கோர சம்பவத்தை வைத்து அரசியல் நடக்குது. இந்த அரசியலில் இது பல ரவுண்டு போகும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்டு 3. ரவுண்ட் 1ல் விஜய்க்கு பெரிய பின்னடைவு. ரவுண்டு 2 என்பது அந்த 3 நாள் நடந்து கொண்டது. அதில் ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ ரவுண்டு 3 நீதிமன்றத்துக்கு முன்னாடி போயிருக்கு. இதுலேயுமே ஓரளவுக்கு பின்னடைவு தான் வரும் விஜய்க்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு ரவுண்டு திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அவர்கள் அவரோட கிராஃப் மேலே போக ஆரம்பிச்சுன்னா, அதுக்கப்புறம் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளமோ இல்லை விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை திமுகவால் பிடிக்க முடியாது. பத்தாவதுக்கு நேற்று நடந்த ஒரு ஒரு விஷயம் ரொம்ப நான் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே தான் தவறு குற்றன்றதில் அது என்னோட நிலைப்பாடு. நான் கிட்டத்தட்ட எல்லா காட்சியிலையும் அதுதான் நான் பேசியிருக்கிறேன். அது மாற போகிறது கிடையாது. பட் பப்ளிக்கோட மென்டாலிட்டி, பப்ளிக்கோட மூட் ஸ்விங் மாறுதா இல்லையா, என்ன நினைக்கிறாங்கன்றதையும் நம்ம கொண்டு போனோம். அப்போ அதில் பார்க்கும்போது நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த 15லேருந்து 35 வயசு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த லாஜிக் பேசினாலும் அவங்க விஜயோட ரசிகராக தான் இருக்கிறாங்க. உண்மைக்கும் அவங்க அந்த ஆதரவு கருத்து வந்தா காது கொடுத்து கேட்குறாங்க, எதிர்ப்பு வந்தா கேட்கறது உங்களை வசைப்பாடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. நான் விஜய் அவர்கள் இவர்களை சரி செய்யணும்னு நான் பேச முடியும். அவங்கள சரி செய்யறதோ இல்லை அவங்க இப்படி இருந்தால் தான் எனக்கு பலம்னு நினைக்கிறாரா விஜய்ன்றது நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சில விஷயங்கள் விஜய்க்கு ஆதரவாக நடக்குது. ஒருவேளை மத்திய அரசு கூட்டணியில் அவர் போகிறாரு. அப்போ மத்திய அரசு ஒரு சில விஷயங்களை திமுகவுக்கு எதிராக பண்ணதான் விஜயோட கைகள் ஓங்க ஆரம்பித்தோம். நேற்று பாருங்கள், இவ்வளவு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருமபுரியில் பிரச்சாரம் பண்ணது தாவேகா கொடிகள் அங்கே முளைக்குது. இது யாரோ தொண்டர்களாக போய் அங்கே போய் தாவேகா கொடியை எடப்பாடி பழனிசாமியோட எழுச்சி பயணத்தை போல காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்ஸ்.